ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் புத்தக வாசகி. நான் உங்கள் ஜனனி. லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை புக் ஃபேர்லேருந்து காலச்சுவடு, நற்றிணை, தேசாந்திரி, விஷ்ணுபுரம் இது 4 பப்ளிகேஷன்லேருந்து நான் என்னென்ன புக்ஸ் வாங்கினேன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் நிறையா ஸ்டால்ஸ் போயிட்டு வாங்கின புக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் சென்னை புக் ஃபேர் போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் இசைன்னு ஒரு ஸ்டால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த 2 புக்கு வாங்கினேன். ஃபஸ்ட்டு புக்கு பார்த்தீங்கன்னா சூதாடி, ஃபியோதர் தஸ்தாவஸ்கியோட புக்கு. தமிழில் ரா கிருஷ்ணயா மொழி பெயர்ச்சிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 99 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 256 பக்கங்கள். ஸோ இது வரைக்கும் நான் பார்க்கும்போது இது கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு மற்ற ஸ்டாலை கம்பேர் பண்ணும்போது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் சூதாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா தபால்காரன், ரோஜர் மார்டின் தூகாட். தமிழில் கானா சுப்பிரமணியம் மொழிபெயர்த்திருக்காங்க தபால்காரன். இதோட விலையும் 99 ரூபாய் தான். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 141 பக்கங்கள் இருக்கு. இதுவுமே உலக கிளாசிக் நாவல்னு சொல்லி போட்டிருக்காங்க ரெண்டுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உயிர்மை பதிப்பகம் போயிருந்தேன். உயிர்மை பதிப்பகம் எதுக்காக போயிருந்தேன்னா சுஜாதாவோட புக்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு தான். லாஸ்ட் இயர் நான் சுஜாதாவோட கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஒரு 12 to 13 புக்ஸ் வாங்கி முக்கால்வாசி நான் அதை படிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி சுஜாதாவோட மர்ம கதைகள் மட்டும் வாங்கியிருந்தேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 360 ரூபாய். இதோட பக்கங்கள் 295 பக்கங்கள் இருக்குது. ஸோ நான் இந்த புக்கு வாங்க அந்த ஸ்டால் போகும்போது தான் நான் மனுஷ்யபுத்திரன் அவர் சார் வெளியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவரை பார்த்தேன். இது வரைக்கும் நான் அவரோட புக்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. சரி, ஓகே, நான் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் வாங்கினதில்லை. ஸோ அவரை பார்த்தோன்னா அவர்கிட்ட நான் சைன் வாங்கிறதுக்காகவே நான் இந்த புக்கு வாங்கினேன். அன்புக்காகவும் கடவுளுக்காகவும். இதில் ஜனனி அன்புடன் அப்படின்ட்டு அவர் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு டேட்டு போட்டு. ஸோ அன்புக்காகவும் கடவுளுக்காகவும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 320 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 254 பக்கங்கள் இருக்குது. நான் லாஸ்ட் 2 வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா புக்ஸுக்குமே 10% டிஸ்கவுண்ட் டீஃபால்ட்டாக எல்லா புக் ஸ்டாலுமே உண்டு. அடுத்து கிரியா பப்ளிகேஷன்லேருந்து இமயமோட புக்ஸ் வாங்கியிருந்தேன். நான் லாஸ்ட் இயர் இமயமோட என் கதை பெத்தவன் புக்கு படிச்சிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அவரோட மற்ற புக்ஸும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 2 புக்கு வாங்கியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லாத பணம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 390 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 222 பக்கங்கள் இருக்குது. செல்லாத பணம். அடுத்து அவரோட கோவேறு கழுதைகள். இதோட விலை பார்த்தீங்கன்னா 325 ரூபாய். இதோட பக்கம் 176 பக்கங்கள் இருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. இன்ஸ்டாகிராமு இல்லை இந்த தமிழ் பாட்காஸ்ட்டு நீங்கள் யாராவது பண்ணுறதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பார்த்துருப்பீங்க. இந்த புக்கை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ என்ன தான் இருக்குது இந்த புக்கில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் இந்த புக்கு வாங்கினேன். கண்ணி, ஃப்ரான்சிஸ் கிருபா எழுதுனது. அண்ட் தமிழினியில் தான் வாங்கினேன். இதோட விலை 590 ரூபாய். இன்னும் நான் இதோட கவரே பிரிக்கலை. எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போது பிரிக்கலாம். ஏன்னா இது வேறு ஒயிட்டாக இருக்கா, சரி அழுக்காக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் பிரிக்கலை. அடுத்தும் ஒரு ஃபேமஸான புக்கு. இது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சமுத்திரக்கண்ணி அவரோட ஒரு வீடியோவில் புக்ஸை பற்றி காட்டின வீடியோவில் சொல்லியிருந்தார். ஒரு ஃபீல் குட் புக்குன்னு சொல்லிட்டு சூழ் தர்மன் அவர் எழுதின புக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 580 ரூபாய். இது நான் அடையாளம் பப்ளிகேஷன்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது 2019க்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் சூழ். அடுத்த புத்தகமும் எனக்கு இந்த புத்தகத்தோட தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுவுமே நான் ஸ்டிக் வித் புக் அஸ்வினி ரெக்கமெண்டேஷனில் தான் வாங்கினேன். புத்தக காதல். புக்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே இந்த டைட்டில் பார்த்தா கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு தோணும்.
சுப்பாராவ் அவங்க எழுதியிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா விலை விலை ரூ. 150. இது நான் வந்து பனுவலில் தேடினேன், கிடைக்கல. கடைசியில் வந்து பாரதி புத்தகாலயத்தில் தான் எனக்கு கிடைச்சிது. புத்தக காதல். அடுத்து வந்து கானகன், லக்ஷ்மி சரவணகுமார் எழுதின கானகன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 300. இதோட பக்கங்கள் வந்து 256 பக்கங்கள் இருக்குது இதில். இது வந்து எழுத்து பப்ளிகேஷன் தான், எழுத்து பிரசுரம் தான். ஆனால் நான் வந்து இதை பனுவலில் தான் வாங்கினேன், கானகன். அடுத்து சோதர்மன் எழுதின கூகை. இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 400. அண்ட் இதோட பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 318 பக்கங்கள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீலம் பப்ளிகேஷனில் நிறைய அம்பேத்கரோட புக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த டைட்டில் எனக்கு பிடிச்சதுனால இந்த புக்கு வாங்கினேன். வீசாவிற்காக காத்திருக்கிறேன். இதோட விலை ரூ. 70 தான். ரொம்ப சின்ன புக்கு. இதோட பக்கங்கள் வந்து 48 பக்கங்கள் இருக்குது. பட் ஆனால் உள்ள பேஜஸில் இருக்கிறது வந்து கம்மி தான். லாஸ்ட் 2 பேஜஸ் கூட பிளாங்காக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஒரே நாளில் படித்து முடிச்சிடலான்னு சொல்லி நினைக்கிறேன். வீசாவிற்காக காத்திருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாரு நிவேதாவோட புக்கு. இந்த ஆத்தரையுமே நான் வந்து மீட் பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்கி ஃபோட்டோகிராஃபோட வாங்கினேன். ஸோ சாரு நிவேதாவோட அன்பு எழுதியிருக்காரு. இதில் 2 அன்புக்குரிய ஜனனி பிரியத்துடன் சாரு நிவேதிதா. இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 340. இதோட பக்கங்கள் வந்து 280 பக்கங்கள் இருக்கு. அடுத்துமே அவரோட புக்கு தான் ரொம்ப ஃபேமஸான புக்கு, ராசலீலா அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே அவரோட சைன் வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இது அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டில்யனோட மன்னன் மகள். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 468. ஆல்ரெடி நான் சாண்டில்யனோட கடல் புறாவும் யவன ராணியும் படிச்சிருக்கேன். ஸோ எல்லா வருஷமும் ஒரு புக்காச்சும் சாண்டில்யன் அவர்களோட புக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நான் மன்னன் மகள் புக்கு வாங்கினேன். இதோட பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 716 பக்கங்கள் இருக்குது மொத்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்கியோட 2 புக்கு வாங்கியிருக்கேன். ஒன்று மகுடபதி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொய்மான் கரடு. 2மே திருமகள் நிலையம்னு தான் நான் வாங்கியிருக்கேன். அங்கே தான் கொஞ்சம் மற்ற ஸ்டாலில் கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருந்துச்சு இந்த புக்கு. ஸோ அடுத்து வந்து கடைசி 2 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத்தோட ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க பார்ட் 1, அதுக்கப்புறம் பார்ட் 2. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரூ. 144, இன்னொன்று வந்து ரூ. 177. ஸோ இதெல்லாம் தான் நான் சென்னை புக் ஃபேரில் வாங்கின புக்ஸு. வந்து புக் ஃபேர் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் புக்கு வாங்குறேனோ இல்லையோ கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவேன். இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு போன புக்ஸ் எதுவுமே வாங்கலை. ஸோ என்னென்ன புக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டு எல்லா லைனுமே மொத்தமாக 9 வரிசை இருக்குது. 9 வரிசையுமே போயிட்டு என்னென்ன ஸ்டாலில் என்ன புக்ஸ் கிடைக்குது, ரேட் என்னன்ற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock கிட்ட ரீச் ஆகிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock ஃபுல்லாக எல்லா வரிசையும் எனக்கு தேவையான பப்ளிகேஷன் மட்டும் உள்ளே போயிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு போய் என்னென்ன புக்ஸ் வாங்கணுமோ வாங்கிட்டு நான் வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் 8 ஆகிடுச்சு. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் இவ்வளோ நேரம் புக் ஃபேரில் ஸ்பெண்ட் பண்ணது. அண்ட் உங்கள் கூட இந்த புக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெக்கமெண்டேஷன்லேருந்து ஏதாவது ஒரு 1-2 புக்காச்சும் வாங்குவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.